ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் மேக் பண்ண போகிறோம். அது என்ன க்ரீம் தானே பார்க்குறீங்க? கோல்டன் க்ளோ சிம்மர் க்ரீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நேற்றே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நேற்று வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து எங்கள் ஏரியாவில் ஷட்டவுன் ஆயிடுச்சு. ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு கரண்ட்டு வர்றதுக்கு. அதனால தான் வந்து நேற்று என்னால் அப்லோட் பண்ண முடியல. எதுவும் நினச்சிக்காதீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தவறாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் வந்து முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல் ஆர்கே நேச்சுரல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஐ பெல்க்கான நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான க்ரீம் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்லர் போய் ப்ளீச்சிங் பண்ணி ஒரு பார்ட்டிக்கெலாம் போகும்போது பார்லர் போய் போவீங்க இல்லையா, அந்த லுக்கு கொடுக்கும் இந்த க்ரீம் நீங்கள் வந்து மேக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு என்னென்ன தேவை, இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் A B C நான் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டில்ட் வாட்டர் ஒரு 78 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அலைன் டோன் எடுத்திருக்கேன் 0.5 கிராம். அது எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னில் எந்த விதமான ஸ்கின்னில் ஒரு இரிட்டேஷன், எரிச்சல், அரிப்பு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக அலைன் டோன் நம்ம எடுக்கிறோம். நியாசினமேட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும். ஆக்னி, பிம்பிள்ஸு, சரிங்களா, இது எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் EDTA எதுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 கிராம் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மெட்டல் ரியாக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக இந்த EDTA. என்ன மெட்டல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்னதான் பாத்திரத்தை வந்து சுத்தமாக நம்ம கழுவுனாலும் கூடவே, ரப்பிங் ஆல்கஹால் அடித்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து சுத்தமாக நம்ம தொடச்சாலும் கூடவே அதில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும். அதனால நம்மளுடைய நம்மளுடைய க்ரீமோட கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஃபங்கஸ் வரும், சீக்கிரமாக கெட்டு போகும். இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் EDTA நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் ஆல்பா ஆர்புட்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து நல்ல இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் ஒரு 2 கிராம் ஆல்பா ஆர்புட்டின் எடுத்திருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஃபேஸ் B C இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயில் பேஸில் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈவேக்ஸு, ஸ்டிரிக் ஆசிடு, ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், அதுக்கப்புறம் ஷியா பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் வந்து நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் ஆயிலுக்கு வந்து ஜோஜோபா ஆயில் எடுத்துக்கலாம். சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் பேஸை வந்து நான் வந்து இன்றைக்கி மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 kg வந்து நான் வந்து க்ரீம்ஸ் செய்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 100 கிராமுக்கு நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக க்ரீம்ஸ் மட்டும் மைக்கா கலர், நம்மளுடைய கோல்டன் கலர் சேர்க்காம ஒரு 8 பீஸ் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg வந்து நான் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு 100 கிராமுக்கான மெஷர்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அலைன் டோன் வந்து ஒரு 5 கிராம், அதுக்கப்புறம் நியாசினமேட் ஒரு 3 கிராம், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இல்லையா மெட்டல் ரியாக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக EDTA. இந்த இடத்துல உங்கள்கிட்ட EDTA இல்லை அப்படின்னா சோடியம் குளுக்கனேட்டுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கு பதில் அது நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்பா ஆர்புட்டின். இது எல்லாமே வந்து ஃபேஸ் Aல வாட்டர் பேஸில் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் Bயில் ஈவேக்ஸ் ஒரு 4 கிராம், ஸ்டிரிக் ஆசிட் ஒரு 3 கிராம், ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதில் நீங்கள் ஜோஜோபா ஆயில் எடுத்துக்கலாம், ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஆயில். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா காமன் எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு கூட இந்த க்ரீம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு மட்டும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து எது கொடுத்தாலுமே செட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா எது கொடுத்தாலுமே செட் ஆகாது. அதனால் அவங்கள ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா, இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் வந்து நம்ம மேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது உடனடியாக நம்மளுடைய ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் க்ளோ நம்மளுக்கு கொடுக்கும். டக்குன்னு பார்க்கும்போது ஒரு சைனிங், ஒரு கோல்டன் க்ளோவாக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும். சரிங்களா, இந்த க்ரீம் வந்து நம்மளுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேஸில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஒரு சிம்மர் ஃபினிஷ் கொடுக்கும், ஒரு கோல்டு ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேஸ் A ஃபேஸ் B ரெண்டுமே டபுள் பாயில் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ஹீட்டில் தான் இருக்கணும். நான் உங்களுக்கு நிறையா வாட்டி நான் சொல்லியிருக்கேன். நிறைய க்ரீம்ஸ் உங்களுக்காக நான் மேக் பண்ணி காட்டியிருக்கேன்.
சரிங்களா. இப்போ வந்து ஆயில் பேஸும் வாட்டர் பேஸும் நல்லா வந்து டபுள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹீட் பார்த்திங்கன்னா 70க்கு மேலே இருக்கணும். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சூடேறிடும், வாட்டர் தான் ரொம்ப லேட்டாக இருக்கும். வாட்டரோட ஹீட்டு தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும், 70க்கு மேலே இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டையுமே ஒன்றா ஒரு பவுலில் ஊற்றி கலக்கி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிளெண்டர் போட ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் விட்டு 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 பிளெண்டர் போடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக பிளெண்டர் போடணும். அப்போ தான் நம்மளுடைய ஆயிலும் இந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக நம்மளுக்கு ஒரு க்ரீம் கிடைக்கும். சரிங்களா. ஒரு சிலர் சொல்கிறீங்க எனக்கு வந்து க்ரீம் ஆகலை, தெரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் நோட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 டிகிரிக்கு மேலே வாட்டரோட ஹீட் இருக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லாவே நம்மளுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. சரிங்களா. திக்காயிருச்சு. ஃபஸ்ட்டு தண்ணியாட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா திக்காயிருச்சு. இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவாக நான் ஃபீனாக்ஸ் எத்தனால் ப்ரிசர்வேட்டிவ் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பர் பெட்டில் ஃப்ராக்ரன்ஸும் எலாங் ஃப்ராக்ரன்ஸும் ஒரு 2 ட்ராப் நம்ம ஆட் பண்ணியிருந்தேன். சரிங்களா. உங்களுக்கு வந்து அம்பர் பெட்டில் வந்து நான் வந்து எலாங் எசன்ஸ் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். அம்பர் பெட்டில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ரெண்டுலேயுமே ஒரு 3 ட்ராப் நான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ரெண்டுமே கிடைச்சாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை இது ரெண்டில் எது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஆயில் மட்டும் ஆட் பண்ணுங்கள், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு அம்பர் பெட்டில் ஏன் ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்காக எசன்ஸ் ஆயில் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. நான் நல்லாவே வந்து கலக்கி விட்டுட்டு பிஹெச் டெஸ்ட் பண்ணி காட்டியிருப்பேன். பிஹெச் பார்த்தீங்கன்னா 5 to 5 6 இருக்கணும். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் எவ்வளோ டல்லாக இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காட்டும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது. இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டிங்கன்னா செம்ம லுக்கு கொடுக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. சரிங்களா. ரொம்ப சைனிங்காகவும் க்ளோவாகவும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். ஃபைனலாக நான் ஃபேஸில் அப்ளை பண்ணியும் காட்டியிருந்தேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பிஹெச் லெவல் டெஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்டில்டு வாட்டர் ஒரு 8 கிராம் எடுத்துக்கோங்க. க்ரீம் ஒரு 2 கிராம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு பிஹெச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 5 to 5 6 இருக்கணும். நம்மளுடைய கலர் வந்து சேஞ்சே ஆகலை, நம்மளுக்கு வந்து சேஃபானதில் தான் இருக்குது. நம்ம இதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்றைக்குமே செஞ்ச அன்னைக்கு யூஸ் பண்ணாதீங்க, மறுநாள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சிம்மர் கோல்டன் மைக்கா பார்த்திங்கன்னா ஒரு 1 கிராம் யூஸ் பண்ணிக்கோங்க. 0.5 கிராம்லேருந்து ஒரு 1 கிராம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நல்லாவே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங், நீங்கள் வெளியே வாங்கி ஒரு க்ரீம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பிரைட்டனிங் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்குது. நீங்கள் வெளியே போகும்போது ஒரு பார்ட்டிக்கு ஒரு விசேஷத்துக்கு போகும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோல்டன் லுக்குள்ள ஒரு க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு சேலாகவும் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா இதிலே வந்து உங்களுக்கு ஒரு சோப் மேக் பண்ணி காட்டலாம் நான் நினச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக அது வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. இங்கே பாருங்கள், போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, போட்ட இடத்துல மட்டும் ஒரு சைனிங் லுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா. பாருங்கள், நல்ல லைட் வெளிச்சத்தில் காட்டும்போது நல்லா தெரியும். நான் மறுபடியும் மைக்கா கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து 0.5 கிராம் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் 1 கிராம் போட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து நான் கையில் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். நல்லாவே கோல்டன் லுக்கு கொடுக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சேல் மெத்தடாகவும் நீங்கள் கொண்டு போகலாம். பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எல்லா லைசன்ஸும் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துருக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு வீட்டளவுக்கு பண்ணுறீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கொஞ்சமாக எடுத்து நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்டனிங் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியே போகும்போது இந்த க்ரீம் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.